திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வைகுண்ட ஏகாதசி திருவிழாவையொட்டி சொர்க்கவாசல் ஜனவரி 2 முதல் ஜனவரி 8ஆம் தேதி வரை முன்பதிவு இல்லாமல் இலவசமாக சொர்க்கவாசல் வழியே பக்தர்கள் தரிசனம் செய்யலாம் என திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. இது பக்தர்களிடையே பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வைணவ சம்பிரதாயத்தில் மார்கழி மாத வளர்ப்புற ஏகாதசி அன்று அனைத்து விஷ்ணு கோயில்களிலும் சொர்க்கவாசல் திறக்கப்படுவது வழக்கம். இந்த வாசல் வழியாக சென்று இறைவனை தரிசித்தால் மறுபிறவி இல்லாமல் மோட்சம் கிடைக்கும் என்பது பழங்கால நம்பிக்கை. கடந்த ஆண்டு டிசம்பர் 30ஆம் தேதி சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி திருப்பதி, ஸ்ரீரங்கம், சென்னை உள்ளிட்ட 108 வைணவ திவ்ய தேசங்களில் கொண்டாடப்பட்டது. பொதுவாக இந்த வாசல் 10 நாட்களுக்கு திறந்திருக்கும். திருப்பதி கோயிலில் கடந்த டிசம்பர் 30, 31 மற்றும் ஜனவரி 1 ஆகிய தேதிகளில் இலவச சொர்க்கவாசல் தரிசனத்திற்கு முன்பதிவு டிக்கெட்டுகள் குலுக்கல் முறையில் வழங்கப்பட்டனர். நவம்பர் 29ஆம் தேதி நடைபெற்ற இந்த குலுக்கலில் 1.80 லட்சம் பக்தர்களுக்கு டிக்கெட்டுகள் கிடைத்தனர். மேலும் 2 முதல் 8ஆம் தேதி வரை ஒரு நாளைக்கு 1500 டிக்கெட்டுகள் வீதம் ரூபாய் 300 சிறப்பு தரிசன டோக்கன்கள் டிசம்பர் 5ஆம் தேதி விநியோகிக்கப்பட்டனர். இந்த 3 நாட்களில் டிசம்பர் 30 முதல் ஜனவரி 1 வரை ரூபாய் 300 தரிசனம் உள்ளிட்ட பிற சேவைகள் ரத்து செய்யப்பட்டனர். புரோட்டோகால் விஐபி அல்லாதவர்களுக்கான தரிசனமும் நிறுத்தி வைக்கப்பட்டது. இந்நிலையில் ஜனவரி 2 முதல் 8ஆம் தேதி வரை முன்பதிவு இல்லாத பக்தர்களுக்கு இலவசமாக சொர்க்கவாசல் வழியே ஏழுமலையானை தரிசிக்க அனுமதி வழங்கப்படுகிறது. அதேபோல் ரூபாய் 300 டிக்கெட் பெற்றவர்களுக்கு தரிசனம் செய்யலாம். கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் ஏராளமான பக்தர்கள் திருப்பதி கோயிலுக்கு வருகை தந்துள்ளனர். சொர்க்கவாசல் வழியாக இறைவனை தரிசிப்பதற்காக நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். தேவஸ்தானம் சார்பில் பக்தர்களின் வசதிக்காக கூடுதல் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளனர். இந்த திருவிழா வைணவ பக்தர்களுக்கு ஆன்மீக மகிழ்ச்சியை அளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வைகுண்ட ஏகாதசி திருவிழாவையொட்டி சொர்க்கவாசல் திறக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 2 முதல் வரும் 8ஆம் தேதி வரை முன்பதிவு இல்லாமல் இலவசமாக சொர்க்கவாசல் வழியே பக்தர்கள் தரிசனம் செய்யலாம் என திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. இது பக்தர்களிடையே பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது.